ஓம் நமச்சிவாய. இன்று ஒரு சாதாரண திங்கள் அல்ல. இன்று அதிர்ஷ்டம் கதவை தட்டும் நாள். நீ பல நாட்கள் முயற்சி செய்து என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று மனதில் கேட்டாய். ஒரு பூட்டப்பட்ட பெட்டியை நாம் திறக்க முயற்சிக்கும் பொழுது பல சாவிகள் பொருந்தாது. ஆனால் ஒரே ஒரு சரியான சாவி அந்த பெட்டியை முழுவதும் திறந்துவிடும். அதுபோல மனிதன் வாழ்க்கையில் பல முயற்சிகள் தோல்வியாக தோன்றலாம். ஆனால் ஒரு நாள், ஒரு வாய்ப்பு, ஒரு முடிவு, அந்த ஒரு சந்திப்பு சேர்ந்து அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும். இன்று உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தொடங்கும் நாள். பலர் நினைப்பது என்னவென்றால் அதிர்ஷ்டம் சிலருக்கே கிடைக்கும். ஆனால் உண்மையில் அதிர்ஷ்டம் என்பது ஒரு ரகசிய விதியை கொண்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை இப்பொழுது உன்னிடம் உடைக்கிறேன், கேள். ஒரு கடிகாரம் சிறிய சக்கரங்கள் சரியாக இயங்கினால்தான் சரியான நேரத்தை காட்டும். அதுபோல மனிதன் வாழ்க்கையில் சில நல்ல பண்புகள் சேர்ந்தால் அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும். ஒரு களிமண் குவியல் குயவன் கையில் சென்றால் ஒரு அழகான பானையாக மாறும். அந்த களிமண் முன்பு மதிப்பில்லாததாக இருந்தாலும் சரியான கைகளில் அது பயனுள்ள வடிவத்தை பெறுகிறது. அதுபோல வறுமையில் இருந்த மனிதன் கூட சரியான எண்ணங்களையும் முயற்சிகளையும் தேர்ந்தெடுத்தால் அவன் வாழ்க்கை உயர முடியும். அதிர்ஷ்டம் பிறப்பால் கிடைப்பது அல்ல, அது நடத்தையின் மூலம் உருவாகிறது. ஒரு இசைக்கருவி சரியாக ஒலிக்க அதன் கயிறு சரியாக அமைக்கப்பட வேண்டும். அது தளர்ந்தாலும் அதிகமாக இழுத்தாலும் இசை வராது. மனித வாழ்க்கையும் அதே மாதிரி. அதிர்ஷ்டத்தை பெற 3 விஷயங்கள் சமநிலையில் இருக்க வேண்டும். ஒன்று முயற்சி, மற்றொன்று நேர்மை, மற்றொன்று பொறுமை. இந்த 3ம் சம விகிதத்தில் சேரும்பொழுது அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும். அதிர்ஷ்டம் கிடைத்ததும் சிலர் தங்கள் பழைய பாடங்களை இருந்த நிலையை மறந்து விடுகிறார்கள். அதுதான் அவர்களின் வீழ்ச்சி. ஒரு விளக்கு எண்ணெய் இல்லாமல் நீண்ட நேரம் எரியாது. அதுபோல அதிர்ஷ்டம் நீண்ட நாட்கள் நிலைக்க நல்ல பண்புகள் தொடர வேண்டும். நன்றி உணர்வு, அடக்கம், பகிர்வு இவை இருந்தால் அதிர்ஷ்டம் நீண்ட காலம் இருக்கும். ஒரு வீடு வலிமையாக இருக்க அதன் அடித்தளம் உறுதியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிலைக்க மனிதன் சில வழிகளை பின்பற்ற வேண்டும். முதல் வழி நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுதல். இரண்டாவது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்தை வைத்திருத்தல். மூன்றாவது கடவுளை நினைக்க வேண்டும். நான்காவது முயற்சியை கைவிடாமல் தொடர வேண்டும். இந்த வழிகள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை பாதுகாக்கும். கடவுளை நம்புவது ஒரு பழக்கமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது மனதை மாற்றும் சக்தியாக இருக்க வேண்டும். அது ஒரு திசை காட்டு, எப்பொழுதும் வடக்கு திசையை காட்டும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்த மனம் சரியான பாதையை காட்டும். அந்த பாதைதான் ஒரு மனிதனை அதிர்ஷ்டம் இருக்கும் இடத்துக்கு அழைத்து செல்லும். அப்படிதான் நீ என் மீது வைத்த நம்பிக்கை, உன் மனம் சரியான பாதையை காட்டியது. அந்த பாதை இப்பொழுது அதிர்ஷ்டத்தின் இடத்திற்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறது. இப்பொழுது சொல்கிறேன், இன்று உன் வாழ்வின் அதிர்ஷ்ட கதவு திறக்கிறது. இதுவரை நீ செய்த நல்ல முயற்சிகள், நீ தாங்கிய அத்தனை கஷ்டங்கள், நீ காத்திருந்து வைத்திருந்த அத்தனை நம்பிக்கை, அவை அனைத்தும் சேர்ந்து இந்த நாளை உருவாக்கி கொடுத்துள்ளது. அதனால்தான் இந்த நாளை நம்பிக்கையோடு தொடங்கு. இன்று தொடங்கும் இந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை உனக்கு காட்டும். அதிர்ஷ்டம் சில நேரங்களில் சத்தத்தோடு வராமல் சிறிய மாற்றத்தோடு தொடங்கும். வாழ்க்கையில் சிறிய வாய்ப்பு இப்பொழுது அதிர்ஷ்டத்தை திறக்கும் சாவியாக மாறியது. ஒரு மண்கட்டி சிற்பியின் கையில் சென்றால் அழகான உருவமாக மாறுகிறது. அந்த வடிவம் பெற பல முறை அழுத்தப்படுகிறது. அப்படிதான் சில அழுத்தங்கள் உன் மனதை சோர்வடைய செய்தது. ஆனால் அந்த அனுபவங்கள் இப்பொழுது உன்னை உயர்ந்த நிலைக்கு வைக்க காத்திருக்கிறது. ஒரு காந்தம் இரும்பை தன் பக்கம் இழுக்கும். அது போலதான் நல்ல எண்ணங்கள் நல்ல நிகழ்வுகளை ஈர்க்கும். மனதில் நல்ல சிந்தனை இருந்தால் மனிதன் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும். நல்ல முடிவுகள் தான், சரியான முடிவுகள் தான் அவனை அதிர்ஷ்டத்தின் பாதைக்கு அழைத்து வரும். ஒரு பெரிய வீடு கட்டிய பிறகு அதை பராமரிக்கவில்லை என்றால் மெதுமெதுவாக சேதமடையும். அதுபோல அதிர்ஷ்டம் கிடைத்த பிறகு அதை பாதுகாக்க வேண்டும்.
அதற்கு முக்கியமான 3 பண்புகளை நான் சொல்லி இருந்தேன். மீண்டும் உனக்கு சொல்கிறேன். ஏனென்றால் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அடக்கமும் நன்றியும் பகிர்வும், இந்த 3 பண்புகளை நீ வைத்திருந்தால் இந்த கிடைத்த அதிர்ஷ்டத்தை நீண்ட காலம் வைத்திருக்கலாம். நம்பிக்கையோடு ஓம் நமச்சிவாய என்று பதிவிடு. வெற்றி நிச்சயம்.